சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலர் பிறந்த நாளில் தமிழ் மீனவர் விடுதலை வங்கிகள் ஒருங்கிணைக்கும் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் சிங்காரவேலரும் பெரியாரும் என்கிற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ் தேசியம் குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசியம் என்றால் என்ன? யார் யார் தமிழர்கள்? யார் யார் தமிழ் தேசியவாதிகள்? எது தமிழ் தேசிய கொள்கை என்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவாதத்தில் தமிழ் மண்ணுக்காக, தமிழ்நாட்டிற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாராட்டிய தந்தை பெரியாரை அவர் தமிழ் இன பகைவர் என்று நிறுவக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சி இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பெரியாரோடு மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு பேராளுமை இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய மீனவ சமூகத்தில் பிறந்த சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலர். அவருடைய அரசியல் பங்களிப்பு இந்த தேச உருவாக்கத்தில் சிங்காரவேலர் ஆற்றிய அந்த பங்களிப்பை பெரியார் இயக்கங்கள் மட்டுமல்ல, பொது உடைமை இயக்கங்கள் மட்டுமல்ல, எந்த இயக்கங்களும் தமிழ்நாட்டில் அறவே சொல்வதில்லை. சிங்காரவேலரை மூடி மறைத்து விட்டார்கள். ஏன் சிங்காரவேலரை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? சிங்காரவேலர் என்ன சனாதனத்துக்கு ஆதரவாக நின்றாரா? சிங்காரவேலர் பார்ப்பனி ஆதிக்கம் நிலவ வேண்டும் என்று சொன்னாரா? சிங்காரவேலர் சுரண்டலுக்கு எதிராக போராடிய ஒரு மகத்தான போராடி. சுரண்டல் முறையை எதிர்ப்பது என்பது பார்ப்பனி ஆதிக்கத்தை எதிர்ப்பது. பெரியார் இயக்கமானாலும், பொது உடைமை இயக்கமானாலும், அம்பேத்கரிய இயக்கமானாலும் சிங்காரவேலரை மறப்பது என்பது சனாதனத்துக்கு நாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பதாகவே அமைந்தது. இன்றைக்கு சனாதனமா சமூக ரீதியாக என்கிற ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முற்காலத்தில் ஆரிய திராவிட போராக இருந்தது. இன்றைக்கு அது சனாதன சமூக நீதி போராக மாற்றமடைந்திருக்கிறது. இந்த சமூக நீதியை பாதுகாக்கிற இந்த போரில் சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வலிமை வாய்ந்த கருவிகளில் ஒரு கருவி பெரியார் என்று சொன்னால், இன்னொரு கருவி அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னால், இன்னொரு வலிமையான கருவிதான் நம்முடைய சிங்காரவேலர் என்பதை மறந்துவிடக் கூடாது. களத்திலே வலிமையான எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம் ஆட்கள் பலம் மட்டும் போதாது, ஆயுத பலம் தேவை. போரின் வெற்றியை தீர்மானிப்பது வெறுமனே ஆட்கள் பலம் மட்டுமல்ல, ஆயுத பலமும் மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அங்கே தோற்றார்கள் என்று சொன்னால் விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் வருவது வருகையை தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆயுத வலிமை இழந்ததால் விடுதலை புலிகள் தோற்றார்கள். அதை போல தமிழ் மண்ணில் சமாதானத்தை எதிர்த்து நடைபெறக்கூடிய இந்த போரில் சமூக நீதி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் எப்படி ஒரு வலுவான ஆயுதமோ, புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி ஒரு வலுவான ஆயுதமோ, அதை போல அதற்கு நிகரான வலிமையான ஆயுதம் தான் சிங்காரவேலர் என்கிற அந்த மகத்தான ஆளுமை. தமிழ் மண்ணில் பெரியார் இயக்கங்கள் சிங்காரவேலரை மறந்து விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் பெரியாரை மறக்கவில்லை. அம்பேத்கரிய இயக்கங்கள் சிங்காரவேலரை மறந்து விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் அம்பேத்கரை மறப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த மண்ணில் விளிம்புநிலை மக்களாக இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கும் அதிகார மையத்தை நெருங்கவே முடியாத அளவுக்கு
தடுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் வீழ்த்தப்பட்டிருக்கிற மக்களாக நெய்தல் நிலத்து மக்கள் இருக்கிறோம். அதிகாரத்தை கொஞ்சம் கூட துளி அளவு கூட சுவைக்காத ஒரு சமூகம். இந்த நாட்டின் வருமானத்தில் வேறு எந்த சமூகமும் பங்களிக்காதவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சமூகம். இன்றைக்கு அதிகாரம் முற்றாக மறுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் அடிமைகளாக நொறுங்கி கிடக்கிற ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் கூட நாங்கள் போராடுகிறோம். அந்த போராட்டத்தில் சிங்காரவரை மையமாக வைத்தாலும் அந்த ஆயுதத்திற்கு நிகராக பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்கள் ஏந்தி நிற்கிறோம். எதற்காக இன்றைக்கு இந்த தலைமையில் சொன்னால், சில பேர் சொல்கிறார்கள் தமிழ் தேசியம். இந்த தேசியம் தேசம் என்பதற்கு நவீன அரசியல் உலகில் ஒரு வரையறை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவை ஆண்ட தோழர் லெனின், ஜோசப் ஸ்டாலின் அதற்கான ஒரு வரையறை வகுத்திருக்கிறார். தேசம் என்று சொன்னால் பொதுவான மொழி இருக்க வேண்டும், பொதுவான நிலப்பரப்பு இருக்க வேண்டும், பொதுவான பொருளியல் வாழ்முறை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, பண்பாட்டின் அடிப்படையில் வெளிப்படுகிற உளவியல் உணர்வு இவற்றை தன்னகத்தே கொண்டு வரலாற்று வழியில் நிலைத்து நிற்கக்கூடிய மக்கள் சமூகம் தான் தேசம். தேசியம் என்று சொன்னாலே அதற்கு முதன்மையான கூறுகளில் ஒரு கூறு உளவியல். நாம் அனைவரும் ஒன்று என்கிற உளவியல் உணர்வு. தமிழ் தேசியம் என்று சொன்னால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற அந்த உளவியல் உணர்வு, அதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஏன் இன்னும் முகிக்கவில்லை சொன்னால், தமிழர்கள் தமிழ் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற உளவியல் உணர்வு ஒன்றும் இன்னும் உருவாகவில்லை. இதை எது தடுக்கிறது? இந்த உளவியல் உணர்வை தடுத்து இருக்கிற மிகப்பெரிய தடை எது? அதுதான் சாதி. அதுதான் சாதி. தேசம் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு வரைவு குழுவில இருந்த போது அந்த வரைவு குழுவில் இருந்த பார்ப்பனர்களும் இந்தியாவை தேசம் என்று எழுத சொன்னார்கள். அம்பேத்கர் சொன்னார், நான் ஒருபோதும் இந்தியாவை தேசம் என்று சொல்ல மாட்டேன். ஏன் என்று கேட்டார்கள். அம்பேத்கர் சொன்னார், ஆயிரக்கணக்கான சாதிகளாக பிரிந்து கிடக்கிற மக்கள் எப்படி ஒரு தேசமாக முடியும் என்று கேட்டார். எனவே ஒரு தேசம் மலர வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேசம் உயிர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேசிய உணர்வு மேலெழுப்ப வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்தியாவிலே முதல் பெரும் தடையாக இருப்பது சாதி. எனவே தமிழ் தேசியம் எந்த புள்ளியில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால், சாதி ஒழிப்பு என்கிற புள்ளியில் தொடங்க வேண்டும். சாதி ஒழிப்பை எவன் மறுக்கிறானோ அவன் ஒருபோதும் என்னதான் தமிழ் பெருமையை பேசினால், என்னதான் தமிழினுடைய வரலாற்றை ஓங்கி உறங்கி உரத்து முழங்கினாலும் அவன் ஒருபோதும் தமிழ் தேசியவாதி இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சிங்காரவர் தமிழ் தேசியவாதியா, தந்தை பெரியார் தமிழ் தேசியவாதியா என்கிற கேள்வி எழலாம். சிங்காரவருக்கும் பெரியாருக்கும் எங்கே அந்த புள்ளியில் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். சிங்காரவருடைய வாழ்க்கை, அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்பொழுது தொடங்குகிறது என்று சொன்னால் 1899. இங்கே பேசுகிற போது பாவாணன் சொன்னாரு, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலில் அயோத்திதாச பண்டிதருடைய பங்களிப்பை நிராகரிக்க முடியாது. அந்த அயோத்திதாச பண்டிதர் 1898ஆம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையில் தென்னிந்திய சாக்கிய பௌத்தர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை தொடங்கினார். பௌத்த சங்கம். அதே அடுத்த ஆண்டு 1899 சிங்காரவேலர் திருவல்லிக்கேணி பகுதியிலே ஒரு இல்லத்திலே சென்னை மகாபோதி சங்கம் என்கிற ஒரு பௌத்த சங்கத்தை தொடங்கினார்.
அந்த பௌத்த சங்கம் எதற்காக? பௌத்தம் என்ன சொல்கிறது? பௌத்த கோட்பாடு எதை சொல்கிறது? மனிதனுக்கு மனிதன் எவரும் உயர்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவன் அல்ல. மனித சமத்துவத்தை ஓங்கி உறங்கி சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கோட்பாடு தான் மனித நேய கோட்பாடு தான் புத்தம் பௌத்தம். இந்தியாவில் திருவள்ளுவருக்கு முன்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாரே, மனித சமத்துவத்தை, உயிர் சமத்துவத்தை சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மனிதருக்கும் சொல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதுதான் தமிழ் தேசியத்தின் உயிர் நாடி கொள்கை. இந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்னால், திருவள்ளுவருக்கு முன்னால் இந்த சமத்துவ கோட்பாட்டை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் முதலில் விதைத்த ஒரு புரட்சியாளர் புத்தர். எனவே சாதி ஒழிப்பை, சமத்துவத்தை புத்தர் முன்னெடுத்த காரணத்தினால் சிங்காரவேலர் புத்தருக்கு ஒரு சங்கத்தை தொடங்கி அவர் வீட்டிலே புத்தருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறார். அந்த விழாவிற்கு யாரை அழைத்தார்? அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூட நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள், அண்மையா பெரியாரை படுத்த போறாரு, அண்மையா அம்பேத்கர் படுத்த போறாரு. இவர்களுக்கெல்லாம், இவர்கள் மட்டுமல்ல, இப்படி இவர்கள் எல்லாம் ஒரு அக்கறையில் இருக்கிறார்கள் என்று கூட நாம் அறிந்து கொள்ளலாம். சில பேர் நாம் இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்களை உருவாக்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். மகேஸ்வரன் அல்லது விடுதலை வேங்கிகள் பெரியார் படத்தை போடுவது தவறு என்று சொன்னால், விடுதலை வேங்கிகள் அம்பேத்கரை படத்தை போடுவது தவறு என்று சொன்னால், விடுதலை வேங்கிகள் அயோத்திதாச பண்டிதரை உயர்த்தி பிடிக்கிறது தவறு என்று சொன்னால், சிங்காரவேலர் தவறு என்று பொருள். நாம் விடுதலை வேங்கிகளை பொறுத்தவரையில் எந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் சிக்கல் மேலிருந்தாலும் அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு என்று குழப்பம் வருகிற போது நாங்கள் யாரையும் தேடி கேள்வி கேட்பதில்லை, யாரிடமும் விளக்கம் பெறுவதில்லை. சிங்காரவேலரிடம் தான் சென்று விளக்கம் கேட்கிறோம். சிங்காரவேலரும் கேட்கிறோம். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தந்தை பெரியார் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. புரட்சியாளர் சிங்காரவேலரே, நாங்கள் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். பெரியார் சொன்னார், சிங்காரவேலர் சொன்னார், தந்தை பெரியார் பக்கம் நின்று என்று எங்களுக்கு உத்தரவிட்டார் சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலர். சிங்காரவேலர் முழுமையாக படிக்க 3 தொகுதிகள் வெளிவந்தது. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது முத்துக்குமரனும் பாரீரனும் இணைந்து தொகுத்த 3 நூல்கள் சிங்காரவேலருடைய எழுத்துக்கள். சிங்காரவேலரை இங்கு கூட சொன்னார்கள், சிங்காரவேலரை படமாக வைத்திருப்பதால் சிங்காரவேலருடைய வாரிசு அல்ல. சிங்காரவேலர் படத்தை வைத்திருப்பதெல்லாம் சிங்காரவேலர் வாரிசு அல்ல. பிரபாகருடைய படத்தை வைத்திருப்பதெல்லாம் பிரபாகருடைய வாரிசு அல்ல. பிரபாகருடைய கொள்கையை உள்ளும் புறமும் எவன் ஏற்றுக்கொண்டு களமாடுகிறானோ அவன் தான் பிரபாகருடைய வாரிசு. அதை போல சிங்காரவேலர் படத்தை வைத்திருப்பவெல்லாம் சிங்காரவேலர் வாரிசு அல்ல. எவன் சிங்காரவேலருடைய கொள்கை உள்ளும் புறமும் என்று களத்தில் இருந்து போராடுகிறானோ அவன் தான் உண்மையான சிங்காரவேலர் வாரிசு. அப்படி சிங்காரவேலர் வாரிசாக இருப்பதற்காக மீனவ சமூகத்தில் பிறக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சிங்காரவேலர் கொள்கையை உள்ளும் புறமும் ஒருவன் ஏற்றி நிற்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையான சிங்காரவேலர் வாரிசு தான். அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசியம் என்று சொன்னாலே தமிழருடைய ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது, முதல் பெரும் தடையாக இருப்பது சாதி. அந்த சாதி ஒழிப்பு இருந்துதான் சிங்காரவேலருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த தொடக்க விழாவில் அயோத்திதாசர் பண்டிதர் கலந்து கொள்கிறார். சிங்காரவேலர் வீட்டிலே புத்தருடைய நினைவு நாள் 1898ஆம் ஆண்டு. அந்த கூட்டத்தில் சுவாமி கிருஷ்ணானந்தா, ராமகிருஷ்ணானந்தா, அவரும் ஒரு பௌத்த பேரறிஞர்,
அயோத்திதாச பண்டிதரோடு பேராசிரியர் லட்சுமி அரசு அவரும் ஒரு பௌத்த பேராசிரியர். இவர்களை கொண்டுதான் சிங்காரவே தன்னுடைய வீட்டிலே புத்தருடைய நினைவு நாளை கொண்டாடுவதன் வழியாக தன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை சிங்காரவனர் தொடங்குகிறார். அந்த கூட்டத்தில் சிங்காரவனர் பேசுகிற போது புத்தருடைய கோட்பாடுகளை, புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் ஏற்கனவே ஒரு சிறு நூலாக எழுதியிருந்த அந்த நூலை எடுத்து வந்து அதிலிருந்து சில பகுதிகளை படித்து காட்டுகிறார். விவேகானந்தோட படிப்புகளை அங்கே எடுத்து காட்டுகிறார். ஆனால் தாமஸ் மோரியர் வில்லியம்ஸ் போன்ற அயல்நாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்களை அந்த வேலையிலே வழங்குகிறார். இங்கே கூட புரட்சி கவிஞர் பாரதியுடைய பாடலை சொன்னாரு. சிங்காரவரை பற்றி அவர் சொல்லுகிற போது கூடின அரசியல் அறிவியல் அவனால் அரசியல் மேடைகளில் அறிவியல் கருத்துக்களை சொன்னவர் சிங்காரவர். திருவிக்கா சொல்கிறார். திருவிக்கா தன்னுடைய வாழ்க்கை குறிப்பு என்கிற நூலிலே இருக்கிறார். நான் சிங்காரவர் பேசுகிற போது கேட்டிருக்கிறேன். ஒரு முறை திருஞான சம்பந்தர் எலும்பை பெண்ணாக்கினார் என்கிற அந்த மூட கருத்துக்கு எதிராக அது எவ்வாறு தவறு என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கிய ஒரு கூட்டத்தில் சிங்காரவர் பேசுகிற போது நான் கேட்டிருக்கிறேன். உலகம் எப்படி உருவானது, உயிர்கள் எப்படி உருவானது? மதங்கள் சொல்கின்ற கடவுள் தான் உலகத்தை படைத்தார், கடவுள் தான் மனிதர்களை படைத்தார் என்று மதங்கள் ஒரு மௌலிக கருத்தை இந்த மண்ணில் நீண்ட காலமாக விதைத்திருக்கிறது. அந்த மதங்கள் விதைத்த மௌலிக கருத்தை முதலில் அடித்து ஒடுக்கிய ஒரு அறிவியல் பேராசான் தான் சார்லஸ் டார்வின். அவன்தான் அந்த பரிணாம கொள்கை என்கிற அறிவியல் கோட்பாட்டை உயிர்கள் எப்படி உருவாயின, ஒரு செல் உயிரில் இருந்து பல செல் உயிர்கள், பல செல் உயிரில் இருந்து ஊர்வல பரப்பன நடப்பன குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினார் என்கிற அந்த உயிரின தோட்ட கொள்கையை, பரிணாம வளர்ச்சி கொள்கையை உலகத்தில் முதலில் எடுத்து சொன்ன அறிவியல் பேராசன் சார்லஸ் டார்வின். அந்த சார்லஸ் டார்வினுடைய பற்றி சிங்காரவனர் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது அதை திருவிக்கா கேட்டதாக, அதிலிருந்து டார்வின் கொள்கையால் நான் ஈர்க்கப்பட்டேன் என்று அவர் வாழ்க்கை குறிப்பு நூலிலே எழுதியிருக்கிறார். சிங்காரவனர் தமிழ் தேசியவாதியா? சிங்காரவனர் பற்றி இதே திருவிக்கா சொல்கிறார். அந்த காலத்தில் தமிழ்நாட்டு மேடைகளில் தலைவர்கள் தங்களை அறிவுஜீவிகளாக காட்டிக் கொள்வதற்காக அனைத்து தலைவர்களும் ஆங்கிலத்தை பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். ஆனால் சிங்காரவனர் ஒருவர் தான் எல்லா மேடைகளிலும் தமிழிலும் வழங்கியிருக்கிறார். அவருடைய தமிழ் மேடை பேச்சு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தாக்கத்தை உண்டு பண்ணினது என்று சொன்னால், காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பார்ப்பனர் அல்லாதவர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நீதி கட்சிக்கு எதிராக ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அதற்கு பேர் சென்னை மாகாண சங்கம் என்று பெயர். அந்த சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக 1918ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானங்களில் ஒரு தீர்மானம், இனிமேல் தமிழ்நாட்டு மேடைகளில் தலைவர்கள் தமிழில் தான் பேச வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து பேசிய ஒரு திருவிக்கா நான் அவருக்கு காரணமாக இருந்தார். இந்த தீர்மானம் சென்னை மாகாண சங்க மாநாட்டில் நிறைவேற்றுவதற்கு முதன்மையான காரணமாக தமிழ்நாட்டில் விளங்கிய ஒரு தமிழ் பெரும் மகன் நம்முடைய சிங்காரவலர் என்பதை புரிந்து கொள்ள. சிங்காரவலருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுமா? சிங்காரவலருக்கு தமிழ் எவ்வளவு புலமை வாய்ந்தவராக இருந்தாரோ அதே அளவிற்கு ஆங்கிலம் தெரியும். சிங்காரவலருக்கு ஜெர்மன் மொழி தெரியும், சிங்காரவலருக்கு பிரெஞ்சு மொழி தெரியும், சிங்காரவலருக்கு இந்தி மொழி தெரியும்,
சிங்காரவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும், இத்தனை மொழிகளில் தெலுங்கு மொழி தெரியும், இத்தனை மொழிகளிலும் வல்லமை படைத்த சிங்காரவர் ஏன் தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழில் பேசினார் என்று சொன்னால், மக்கள் மொழியில் தான் பேச வேண்டும். மக்களை அரசியல் படுத்த வேண்டும் சொன்னால், மக்களுக்கு உணர்வு ஊட்ட வேண்டும் சொன்னால், மக்களுக்கு புரிகிற மொழியில் பேச வேண்டும். இங்கே இவ்வளவு நேரம் ஆகிய பிறகும் நான் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு புரியாத இந்தி மொழியில் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் உட்கார்ந்து இருப்பீர்களா இவ்வளவு நேரம்? உங்களுடைய மொழியும் உங்களுடைய தாய்மொழியும் என்னுடைய தாய்மொழி ஒன்று. எனவே நான் பேசுகிற மொழி உங்களுக்கு புரிகிற காரணத்தினால், அந்த மொழியின் வழியாக வெளிப்படுகிற கருத்துக்கள் உங்கள் இதயத்தை தாக்குகிற காரணத்தினால் நீங்கள் இங்கே அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதை உணர்ந்த சிங்காரவர் அன்றைக்கே தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழில் தான் விளங்கிக் கொண்டிருந்தார். பெரியார் எப்படி இதில் உடன்படுகிறார்? பெரியார் 1975 காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த போது சேரன்மாவேலியில் இருந்த ஒரு குறுகுல பள்ளிக்கூடத்தில் பார்ப்பனமானவர்களின் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களின் வேறுபாடு காட்டினார்கள். பார்ப்பனமானவர்களுக்கு சலுகை காட்டினார்கள், பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு சலுகை மறுத்தார்கள். இந்த குருகுலம் யாருடைய காசுல நடந்ததுன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய பணத்தில் நடந்த குருகுலம். தந்தை பெரியார் தலைவராக இருந்த போது அந்த குருகுலம் நடத்துவதற்கு கட்சி பணத்தில் இருந்து பணம் தந்தார். அப்போதுதான் தந்தை பெரியார் கேட்டார், நம்முடைய காங்கிரஸ் கட்சி பணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருகுலத்தில் சாதிய பாகுபாடு இருக்கலாமா கூடாது என்று சாதி பிரிவினைக்கு, சாதி பேதத்திற்கு எதிராக தந்தை பெரியார் கிளர்ந்து அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து அந்த கருத்தை வெளிப்படுத்தி, காங்கிரஸ் கட்சியில் அந்த கருத்துக்கு ஏவில்லை என்று தெரிந்தவுடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். எனவே தமிழர்கள் என்கிற அந்த தமிழ் தேசிய உணர்வு, நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற உணர்வு வெளிப்பட வேண்டும் சொன்னால், தமிழ் இனத்தை பீடித்து இருக்கக்கூடிய சாதி என்கிற பெருநோய் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த பெருநோயை ஒழிப்பதற்கு தந்தை பெரியாரும் சிங்காரவர்களும் தொடர்ந்து அந்த புள்ளியில் பயணித்தார்கள். இதைத்தான் சிங்காரவர்களுடைய தொடக்க வாழ்வும் தந்தை பெரியாருடைய வாழ்க்கையும் சொல்கிறது. அப்படியானால் வெறுமனே சாதி ஒழிப்பு மட்டும் தமிழ் தேசியமாயிருந்தான். நம்முடைய புரட்சி கவிஞர் சொன்னார், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மட்டும். பாதியை நாடு வளர்ந்தால் மற்ற பாதி குழம்புவதில்லை என்று புரட்சி கவிஞர் பாடினார். அப்படி என்றால் என்ன பொருள்? தமிழ் வளர வேண்டும் என்று சொன்னால், தமிழினம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழினம் உரிமை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது. எனவே சாதி ஒழிப்பு மட்டும் தமிழ் தேசியமாகிவிடுமா? இல்லை, தமிழ் மொழி வளர்ச்சி உண்டு. தமிழ் இனத்தின் உரிமை நீக்கப்பட வேண்டும். 1938 ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த போது இந்தி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்தி கட்டாயம் படிக்கணும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைவரும் இருந்து போராடினார்கள். தமிழ் அறிஞர்கள் போராடினார்கள், மறைமலையடிகளார் போராடினார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் போராடினார். இப்படி ஏராளமான தமிழ் அறிஞர்கள் போராடினார்கள். தந்தை பெரியார் ஒரு இயக்கமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தில் சிறையும் சென்றார். தந்தை பெரியாரும் தமிழறிஞர்களும் இணைந்து எழுப்பிய முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கு. எப்போது 1938 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் இந்தி திணிப்பு ஒழிய வேண்டும் என்று சொன்னால், தமிழ் இங்கே கோலோச்ச வேண்டும் என்று சொன்னால், டெல்லி ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாடு தனிநாடாக மாற வேண்டும் என்ற முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம். அப்போது சிங்காரவர்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த போராட்டங்களில் சிங்காரவர்கள் கலந்து கொள்ள முடியாத காலகட்டத்தில் அவர் செப்டம்பருக்கு முன்னரே ஜூன் மாதத்தில்
26ஆம் தேதி குடியரசு தினத்திலே ஒரு கட்டுரை எழுதினார். இந்தி திணிப்பு ஒழிய வேண்டும், ஏன் இந்தி கூடாது என்று சிங்காரவேலர் சொல்லுகிறார். அப்போது காங்கிரஸ்காரர்கள் இந்தி வேண்டும் என்று சொன்னார்கள். ராஜாஜி காலத்தில் ராஜாஜி காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவராக இருந்ததால் இந்திய திணித்த காரணத்தால் இந்த காங்கிரஸ்காரர்கள் சொல்றாங்க, இந்தி எல்லாரும் படிச்சுட்டா நமக்கு பூரண சுதந்திரம் கிடைச்சிடும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிங்காரவேலர் சொன்னார், இந்தியாவிலே இந்தி மொழி பேசுபவர்கள் பெரும்பான்மை என்று அறிவிக்கிறார்கள். இந்த இந்தியாவில் இந்தி மொழி பேசக்கூடிய பெரும்பான்மையோரால் இந்தியாவில் முழுமையான சுதந்திரம் கிடைக்காமல் போயிருக்க தமிழ்நாட்டில் நீ இந்தி படிக்க சொல்றதால 15 வருஷத்துக்குள்ளேதான் இந்த மாணவர்களுக்கு இந்தி தெளிவா புரியும், படிக்க தெரியும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி அறிவு பெறுவதால் எப்படி முழு சுதந்திரம் கிடைக்கும் கேட்கிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த இந்தி திணிப்பு கூடாது என்பதற்கு அவர் 5 ஆட்சேபனைகளை சொல்றார். ஒன்று, இனிவரும் சந்ததியாருக்கு இந்தியாவில் எந்த புண்ணியம் எந்த பயன் கிடையாது. 2வது, இந்தி மொழி குடும்ப சம்பாஷத்துக்கு வருவார். வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறதுக்கு இந்தி தேவையில்லை, ஏன்னா இந்தியில பேச முடியாது. அது மட்டுமல்ல, சாதாரண நடவடிக்கைகளுக்கும் இந்தி தேவையில்லை. அது மட்டுமல்ல தோழர்களே, 4வது என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பதவி வாங்கணும்னு வச்சுக்க, ஒன்றிய செயலாளர் பதவி, ஒரு மாநில செயலாளர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவி, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் நீ அந்த பதவியை வாங்கறதுக்கு இந்திய மொழி தேவையில்லை. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் சகலவித துறைகளும், நீதித்துறை, சட்டத்துறை, பொருளாதாரத்துறை, தொழில்துறை, விஞ்ஞானத்துறை, தொழிற்சங்கம் முதலிய பல்வேறு நிறுவனங்களும் துறைகளும் தமிழ் மொழி மூலம் நடத்தப்படுமானால் இந்தியை கனவில் கூட நினைக்க தேவையில்லை. ஏன் இந்தி வேணான்றது நான் 5 சொன்னேன். இது மட்டும் சொல்லல தோழர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து சிங்காரவேலர் சொல்றாருல, உண்மையான தமிழ் தேசிய தலைவராக சிங்காரவேலர் இந்தியை தான் பரிணமிக்கிறார். என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு சமதர்மவாதிகளாகிய நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அன்றி வேறு அந்நிய மொழியில் எங்கள் நாட்டு அரசியலை நடத்தவே மாட்டோம். நல்லா புரியுது. எங்கள் தமிழ்நாட்டில் அன்றைக்கு தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் செப்டம்பர் 11ஆம் நாள் சென்னை திருவள்ளிக்கேணி கடற்கரையில் தந்தை பெரியாரும் மழலையடிகளாரும் இணைந்து எழுப்பிய முழக்கம், தமிழ்நாடு எழுப்பிய முழக்கம். தமிழ்நாடு அந்த விளக்கத்தை எழுப்புவதற்கு முன்னால் ஏறக்குறைய 3-4 மாதங்களுக்கு முன்னால் ஜூன் மாதத்தில் சிங்காரவேலர் சொல்றார், எங்கள் தமிழ்நாட்டில், அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேரு கிடையாது, சென்னை மாகாணம் தான் பேரு. எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அன்றி வேறு எந்த அந்நிய மொழியிலும் எங்கள் நாட்டு அரசியலை நடத்த மாட்டோம். இந்த நாட்டு அரசியல் இந்தியா என்ற நாடு அல்ல, இந்தியாவை எங்கள் நாடு என்று சிங்காரவேலர் சொல்லவில்லை. ஒரு மார்க்சிய லெனினிய அடிப்படையில் தேசிய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த தலைவர், அந்த அறிவியல் பாரியோடு தமிழ் தேசிய அரசியலை அன்றைக்கு முழங்கியவர் சிங்காரவேலர். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, நீங்க இந்தி மொழியை வச்சுக்கிட்டு நடத்தலாம் நீங்க சொல்றீங்க. ரஷ்யாவில் புரட்சி என்று லெனின் தலைமையில ஆட்சி நடக்கும். 18 தேசியங்கள், 18 வெவ்வேறு மொழிகள். அந்த தேசிய இனங்கள் மக்கள் தொகையில் குறைவாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாத. அந்த 18 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக சோவியத் யூனியனில் ஆக்கப்பட்டது. 18 மொழிகளுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டது. எப்படி சோவியத் யூனியனில் 18 மொழிகள் ஆட்சி மொழியாக அவனவன் ஆட்சி செய்கிற போது இந்தியாவில் ஏன் சொல்ல முடியாது? அதுன்னு சொல்றாரு. 38 சொல்றாரு. அப்ப 47 தான் சுதந்திரம். 47 அது 46 என்ன செஞ்சாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கிறாங்க. இந்திய அரசியலுக்கு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி இருக்கிறாங்க. சிங்காரவேலர் சொல்றாரு, 10 ஆண்டுகளுக்கு பிறகோ அது 100 ஆண்டுகளுக்கு பிறகோ இந்த நாட்டில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுமானால் அந்த அரசியல் நிர்ணய சபையில் அந்தந்த மாகாணங்களுடைய அரசியல் அந்தந்த மாகாண மொழியில் தான் நடத்தப்படும் என்று சட்டம் உருவாகும் என்று அறிக.
மாநில சுயாட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சியை தாண்டி தமிழ் இனத்திற்கான இறையாண்மையை சிங்காரவேலர் அப்புறம் உயிராடு இல்லை 47 இருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு சிங்காரவேலர் எல்லோரும் இல்லை. ஒருவேளை சிங்காரவேலர் தந்தை பெரியாரை போல அம்பேத்கரை போல இந்த மண்ணில் இருந்திருப்பாரையானால் நிச்சயமாக தந்தை பெரியாரோடு இணைந்து தமிழ்நாட்டின் இறையாண்மையை மீட்டெடுத்திருப்பார். ஆனால் அதை அவர் கனவு கண்டார், அந்த வேட்கையை வெளிப்படுத்தினார். இதுதான் உண்மையான தமிழ் தேசிய அரசியல். ஆனா பெரியார் என்ன செஞ்சார்? 38ல தமிழ்நாடு தமிழருக்கு. அதற்கு பிறகு தந்தை பெரியார் இந்திய அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த போது அந்த அரசமைப்பு சட்டம் தமிழர்களை அடிமைப்படுத்துகிறது, தமிழர்களை சாதியாக பிரிப்பதை அவர் பாதுகாக்கிறது. எனவே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தந்தை பெரியார் சொன்னபோது அவரு பிரதமராக இருந்த வேறு சொன்னார், எங்கள் கொடியை, எங்கள் சட்டத்தை, எங்கள் நாட்டு அரசியலை ஏற்றுக்கொள்ளாத யாரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று ஜவஹர்லால் நேரு சொன்னபோது தந்தை பெரியார் சொன்னார், எங்களுக்கு எதிரான சட்டத்தை, எங்களுக்கு யாருக்கு? தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை உருவாக்கிவிட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் தயாராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதை தமிழர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அப்ப சொல்றாரு, தமிழ்நாடு தனி நாடாக போக வேண்டும். அதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை. 57 சில பேர் சொல்றான் பெரியார் திராவிட நாடு கேட்டாரு, அவர் ஒரு திராவிடரு. சரி, எப்ப கேட்டாரு? 57 வரைக்கும் கேட்டார். 1957 பிறகு மொழி வழி மாநிலங்களை பிரிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு கொள்கையை கேட்ட போது, அண்ணா தலைமையில் திமுக திராவிட நாடு கொள்கையை முடங்கிய போது பெரியார் சொன்னார், மொழி வழி மாநிலங்கள் பிரிந்துவிட்டது. அந்த நேரத்தில் சொன்னார், என்ன திராவிட நாடு வெங்காயம், உனக்கு துணிச்சல் இருந்தா தனித்தமிழ்நாடு கேள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஏன் சொன்னார் தெரியுமா? மொழி வழி மாநிலங்கள் 57க்கு பிறகு கன்னடா அவன் தனியா பிரிஞ்சு போயிட்டான், கர்நாடகா, தெலுங்கு அவன் தனியா பிரிஞ்சு போயிட்டான், ஆந்திரா, மலையாளி அவன் தனியா பிரிஞ்சு போயிட்டான், கேரளா. தமிழ் தானே, தமிழ்நாடு தானே சொல்லணும். நீ ஏன் திராவிட நாடும் போதும் கேட்டவர் தந்தை பெரியார். எனவே தமிழ்நாடு இறையாண்மை பெற வேண்டும், தமிழ்நாடு தன்னாட்சி பெற வேண்டும், தமிழர்கள் ஒரு தனி அரசை உருவாக்க வேண்டும், தமிழ் இனத்திற்கென்று தனி கொடி வேண்டும், தமிழ் இனத்திற்கென்று தனி கொட்டம் வேண்டும், தமிழ் இனத்திற்கென்று ஒரு தனித்த அரசு வேண்டும், யாருக்கும் அடிமை இல்லாத ஒரு விடுதலையான அரசு வேண்டும் என்று முழங்கியவர் தந்தை பெரியார். அவருடைய விளைவுதான் சாதியை பாதுகாக்கிற சட்டங்களை குறிப்பினார். அவருடைய விளைவுதான் இந்தியாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய கொடியை எரித்தார். அவருடைய விளைவுதான் தமிழ்நாடு நீங்களான இந்திய வரைபடத்தை கொடுத்தினார். இதெல்லாம் தனித்தமிழ்நாட்டு விடுதலைக்கான அடையாளங்களா இல்லையா? நான் இறக்கிற வரையில் 73 வரையில், கடைசியில் 1973ல அவர் இறக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி டிநகர்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுறார். அந்த பொதுக்கூட்டத்தில் கடைசி மூச்சு அடங்குகிற அந்த வேளையிலும் சாதி மதிப்பும் தனித்தமிழ்நாடும் என் இரு கந்தை என்று முழங்கிய தந்தை பெரியார். நான் கேட்கிறேன், தனித்தமிழ்நாடு என்பது தமிழ் தேசிய அரசியலா இல்லையா? சில பேர் தமிழ்நாட்டை சொல்றாங்க, நான் இங்க சொல்ல விரும்பல. ஏதாவது ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான பேர் ஆளுமையில் பெயரில் நடக்கிற இந்த புனிதமிக்க வேளையில் சிலருடைய பெயரை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. நான் சொல்லுகிறேன், தமிழ் தேசியம் என்றால் முதலமைச்சர் ஆவதுதானா? அது தந்தை பெரியாரின் தமிழ் தேசியம் அல்ல, தலைவர் பிரபாகரனின் தமிழ் தேசியம் அல்ல. தலைவர் பிரபாகரன் நீளத்திலே போராடினார். எதற்காக? தமிழ் மாநிலத்திற்கு நான் முதலமைச்சராக வேண்டும் என்று
போராடினாரா? தமிழ் மாநிலத்துக்கு முதலமைச்சர் தான் தமிழ் தேசிய விடுதலை என்று சொன்னாரா? ஒரு அளவு வேணும். பிரபாகரனுடைய படத்தை போட்டுக்கொண்டு முதலமைச்சர் ஆவது ஒன்றுதான் தமிழ் தேசிய விடுதலைக்கு வழி என்று சொன்னால் தலைவர் பிரபாகரனை இதை விட எவனும் இழிவாக பேச முடியாது. சிங்களவன் கூட இப்படி பிரபாகரனை கேவலமாக சொன்னது கிடையாது. இன்றைக்கும் சிங்கள ராணுவம் தலைவர் பிரபாகருடைய அந்த போர்க்குணத்தை போற்றுகிறான். சிங்கள ராணுவ முகாம்களில் தலைவர் பிரபாகருடைய அந்த ராணுவ பண்டிகைகளை பாடமாக நடத்துகிறான். ஒரு ராணுவ வீரன் நாட்டுக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் பிரபாகரை போல இருக்க வேண்டும் என்று சிங்கள ராணுவ வீரர்களுக்கு பாடம் எடுத்துகிறான். இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஏன் தலைவர் பிரபாகரனுக்கு தந்தை பெரியாருக்கும் ஒரு ஒன்றுமே இல்லை. அது என்ன ஒற்றுமைனா, தலைவர் பிரபாகரனுக்கு முதலமைச்சர் பதவி தேடி வந்தது 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்த போது. விடுதலை புலிகளில் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்திற்கு இணங்கி செய்ய வேண்டும் என்று அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி முயற்சி எடுத்தார். விடுதலை புலிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே தலைவர் பிரபாகரனை ஒரு தனி ராணுவ விமானத்தை அனுப்பி டெல்லிக்கு அழைத்து வர சொன்னார்கள். தலைவர் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டார். வந்தவுடன் அசோகா ஹோட்டலிலே சிறை வைத்திருந்தார். சிறை வைத்துவிட்டு இந்த ஒப்பந்தத்திற்கு விடுதலை புலிகள் இணங்க வேண்டும் என்று எல்லா அதிகாரிகளும் அந்த உரையில் வடிவமைத்து பார்த்தார்கள். மிஷின் கண்ணோட வந்து பேசி பார்த்தான். புலிகிட்ட நடக்குமா? தலைவர் பிரபாகரன் நடக்குமா? தலைவர் பிரபாகரன் யாரு? எவ்வித அச்சுறுத்தலுக்கும் அடங்காத, எத்தகைய ஆபத்துக்களுக்கும் முகம் கொடுத்து போராடுகிற இயற்கையான உணவை கொண்ட நெய்தல் நிலத்தில் பிறந்தவனவா? உன் துப்பாக்கி சலசலப்புக்கு அஞ்சுகிற தலைவனா? எல்லா இடங்களிலும் மறுத்தார். எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டவர் என்கிற காரணத்தினால் எம்ஜிஆரும் வரவழைப்பு பேசி பார்த்தார்கள். எம்ஜிஆரிடமும் தெளிவாக சொல்லிவிட்டார் பிரபாகரன், இது எங்கள் இனத்தை அழிக்கிற ஒப்பந்தம், இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார். இறுதியாக என்ன செய்வது என்று புரியாத ராஜீவ்காந்தி கடைசியா இலங்கைக்கு போவதற்கு முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு தலைவர் பிரபாகரன் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, நீங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கலாம், ஆனா எதிர்க்காம இருங்க. தலைவருக்கு ஒரு சிரிப்பு இருந்துச்சு. ஒரு ஒப்பந்தத்தை ஏற்க முடியாதுன்னா என்ன பொருள்? ஒரு கருத்தை ஏற்க முடியாதுன்னா என்ன பொருள்? அதை எதிர்க்கலாம் என்றுதான் பொருள். எந்த கருத்தை எதிர்க்கிறோமோ அதை ஏற்க முடியாது என்றுதானே பொருள். ஏற்க முடியாது என்பது எதிர்ப்பது என்று பொருள், எதிர்ப்பது என்பது ஏற்க முடியாது என்று பொருள். தலைவர் பிரபாகரனுக்கு சிரிப்பு வந்தது. எதிர்க்கிறோம், ஏற்கவே முடியாது என்று சொன்னால் எதிர்க்கிறோம் என்ற பொருள் இல்லையா? இது எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார். அப்போதுதான் ராஜீவ்காந்தி தந்திரமாக ஏமாற்றினார். உனக்கு என்ன வேணும்? வடக்கு கிழக்கு மாகாணம் தமிழர் வாழ பகுதி, அது ஒரு மாநிலமாக்கி உனக்கு முதலமைச்சர் ஆக்கினார். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ உங்க மக்களுக்கு அப்படின்னு சொன்னார். தலைவர் பிரபாகரனுக்கு தெரியாதா? முதலமைச்சர் பதவியை அறிவித்தார். ஏன்னா சிங்கள அரசமைப்பு சட்டம், இலங்கை அரசமைப்பு சட்டத்துல தமிழனுக்கு மாநிலத்துக்கு அதிகாரமே இல்லை, முதலமைச்சருக்கு அதிகாரமே இல்லை. ஒரு கவுன்சிலருக்கு இருக்க அதிகாரம் கூட அங்கே முதலமைச்சருக்கு, மாகாண முதலமைச்சருக்கு இல்லை. இந்த அதிகாரமே இல்லாத முதலமைச்சரை பதவி வைத்துக் கொண்டு தமிழ் இனத்தை பாதுகாக்க முடியாது என்கிற மிக தெளிந்த அறிவுபடுத்த தலைவர் பிரபாகரன். அதே தெளிவோடு தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இருந்தார். பெரியார் சொன்னார், வெள்ளைக்காரன் 2ஆம் உலக போர் முடிந்த பிறகு வெள்ளைக்காரன் கோயம்புத்தூரில் 2 வைஸ்ராய்களும் 2 கவர்னர்களும் கோயம்புத்தூரை உட்கார்ந்து கொண்டு தந்தை பெரியாருக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுத்து நீ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நீ அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சீமான் போராடுனா ஒரே ஒரு பேர் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. நம்மள வேற ஆளான கூட சரி இருப்போம். ஆனா பெரியார் சொன்னார், முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மறுபடியும் முயற்சி செய்கிறார்கள். கிண்டியில் உட்கார்ந்து கொண்டு வெள்ளைக்கார வைஸ்ராய்களும் கவர்னர்களும்
கிண்ணியிலே உட்கார்ந்து கொண்டு தந்தை பெரியாருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் தலைமையில் ஆட்சி அமையுங்கள், அமைச்சரவை அமையுங்கள். தந்தை பெரியாரை சொன்ன செய்தி 1960 தந்தை பெரியார் பதிவு செய்த செய்தி. அப்பொழுது ராஜாஜி சொன்னார், நல்ல ஆட்சியில வைஸ்ராய சொல்றான், நீங்க ஆட்சி அமைங்க, நானும் ஒரு துணையா இருக்கு சொன்னான். ராஜாஜி சொன்னாரா? தந்தை பெரியார் நிராகரித்தார். ஏன்? முதலமைச்சர் பதவியின் மூலம் தமிழ் இனத்துடைய இறையாண்மையை நீக்க முடியாது. இந்தியாவில் மாநிலங்கள் என்பது கொத்தடிகளாக இருக்கிறது. எனவேதான் இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைச்சாலை என்று நாம் சொல்கிறோம். இங்கே உரிமை கிடையாது. சாதி என்பது இங்கு சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது. சில அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் முக்கியமான உரிமைகள் இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டின் மாநில சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கும் அதை குப்பை தொட்டிலே ஆளுநர் போட்டு வைத்திருக்கிறார். ஆளுநர் கையெழுத்து போட்டால்தான் ஒரு மசோதா இங்கே சட்டமாகும். அது சட்டமாக்க அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு இல்லை. 8 கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. இதை இந்த அரசியல் நுட்பத்தை உணர்ந்தவர் தந்தை பெரியார். எனவேதான் முதலமைச்சர் பதவி மூலம் அடைவதுதான் தமிழ் தேசியம் என்பது தலைவர் பிரபாகரனின் தமிழ் தேசியமும் அல்ல, தந்தை பெரியாருடைய தமிழ் தேசியம் அல்ல. அப்படியானால் எது தமிழ் தேசியம்? இந்திய கூட்டமைப்பிலிருந்து தமிழ்நாடு தனி நாடாக மாறுவதுதான் தமிழ் தேசியம். இதை இறுதி மூச்சு வரை முழங்கியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரோடு 1931 ஆண்டு சிங்காரவரை இணைந்து சுயமரியாதை சமதர்ம கட்சியை தொடங்கினார். இங்க கூட சொன்னார், 1931 டிசம்பர் 13 பெரியார் சோவியத் யூனியனுக்கு பயணம் செஞ்சார். 32 நவம்பர் 7 தான் ஈரோட்டுக்கு வந்தார். இந்த ஓராண்டு காலத்தில் ரஷ்யாவுக்கு பெரியார் சென்றது கூட சிங்காரவருடைய பரிந்துரை இருந்தது என்று முத்துப்படசேகர் அடிக்கடி சொல்வார். அவருடைய பரிந்துரை கடிதத்தில் தான் பெரியார் ரஷ்யாவிற்கு சென்றார். அங்கே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. இந்த ரஷ்ய பயணத்துக்கு சென்ற தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இல்லாத போது அந்த ஓராண்டு காலத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் சிங்காரவேலர். இந்த ஓராண்டு காலத்தில் சுயமரியாதை இயக்கம் அத்தனை மாநாடுகளுக்கும் தலைமை தாங்கியவர் சிங்காரவேலர். வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. சுயமரியாதை சமதர்ம கட்சி வளர்ந்து வருகிற போது இது ஒரு பொது உடைமையை வலியுறுத்தக்கூடிய கட்சியாக இருக்கிற காரணத்தினால், இது ஒரு புரட்சிகர இயக்கமாக இருக்கிற காரணத்தினால், இந்த அரசை பலாத்காரத்தின் மூலமாக தூக்கி எறிய வேண்டும் என்று செயல்திட்டம் கொண்ட கட்சியாக இருக்கிற காரணத்தினால் ஆங்கிலேய அரசாங்கம் அடக்குமுறையை ஏறியது. தந்தை பெரியாருடைய குடியரசு ஏட்டை தடுப்பது தடை செய்தது. உடனே பெரியார் புரட்சி என்கிற ஏட்டை தொடங்கினார். அந்த ஏட்டையும் தடை செய்தார்கள். உண்மை என்கிற ஏட்டை தொடங்கினார். அதையும் தடை செய்தார்கள். வெடிகுண்டு என்கிற ஒரு ஏட்டை தொடங்கினார். சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டார்கள். ஏராளமான போனது. தந்தை பெரியாருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில்தான் நீதி கட்சி தலைவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இனியும் சிங்காரவரோடு சேர்ந்து சமதர்மத்தை பேசினால் உங்கள் இயக்கத்தையே முடக்கி விடுவார்கள். நீங்கள் கனவு கண்ட பார்ப்பனி ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த சமூக சீர்திருத்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்க இயலாது என்று சொன்ன காரணத்தினால் தந்தை பெரியார் வெளிப்படையாக, அது ஒன்றுமறையா இல்லை, இங்க பின்னாடி வந்து பேசிட்டு உள்ளவனை வச்சுக்கிட்டு அது வீரமெல்லாம் காட்டுறதில்ல. எனக்கு சமதர்மம் வேண்டாம், இப்போதைக்கு வேணாம், நான் நிறுத்திக்கிறேன். இதில் விருப்பம் இருப்பவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்கள் வெளியேறலாம். வெளிப்படையாக சொன்னார். ஈரானம் போன்றவர்கள் கடுமையாக தந்தை பெரியாரை விமர்சித்த போது அதற்காக வருத்தப்படவில்லை. விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என்று சொன்னார்கள், வருத்தப்படவில்லை. அதுதான் தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த மிகப்பெரிய அரசியல் விபத்து. தந்தை பெரியாரும் சிங்காரவரையும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பிரியாமல் இணைந்து போராடி இருப்பார்கள். 7.5 லட்சம் தமிழர்கள் சென்றிருக்க மாட்டான்.
இந்நேரம் விடுதலை புலிகள் தமிழீழ தனி அரசை அமைத்திருப்பார்கள். இப்படி ஈழத்தில் தமிழர்கள் தோற்று போவதற்கும் தமிழ்நாட்டு அரசியல் இருந்த அரசியல் தான் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. எனவேதான் சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு கூட தலைவர்கள் சொன்னார்கள். தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறான், நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் 2152 கோடி ரூபாய் நிதியை தருவோம் என்று சொல்கிறான். இந்த பார்ப்பனர்களுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? தமிழ்நாடு இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மொழிக்காரனுக்கும் ஒரு மாநிலம் இருக்கிறது. இவன் சொல்ற சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி சொல்றான். இந்த மொழிக்கு மாநிலம் உண்டா? இந்த மொழிக்கு சமஸ்கிருதத்திற்கு என்று ஒரு தனி மாநில அரசு உண்டா? அந்த மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு மாநில அரசு உண்டா? வெறுமனே மிக மிக குறைந்தபட்ச 3 விழுக்காடே உள்ள மக்கள் பார்ப்பனர்கள், சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்கள். அவனுக்கு இந்தியாவில் இருந்தாதான் மொத்தமா சுரண்டி கொண்டு முடியும். தனித்தனி நாடுகளாக பிரிந்து போகுமானால் மாநிலமே இல்லாத இந்த பார்ப்பன கூட்டம் நடுத்தரில் பிச்சைக்கார கூட்டமாக அடையும். பார்ப்பனம் ஒழிந்து போகும். பார்ப்பனி ஆதிக்கம் இந்த மண்ணில் அறவே ஒழிந்து போகும். பார்ப்பனியம் இங்கே படைத்திருக்கிற சாதிய கட்டமைப்பு சிவந்து போகும். சாதி ஒழிப்பு என்கிற சமூக புரட்சி எதிரே அடங்கி இருக்கிறது சொன்னால் தமிழ் தேசிய இனங்களுடைய விடுதலையில் தான் அமைந்திருக்கு. அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். டெல்லியின் ஆதிக்கம் ஒழியாத வரையில் பார்ப்பனி ஆதிக்கம் ஒழியாது, பணக்காரன் ஆதிக்கம் ஒழியாது. எனவே பார்ப்பனிய ஒழிய வேண்டும் என்று சொன்னார், சாதி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். வர்க்க ஏற்றத்தாழ்வு, தொழிலாளி முதலாளி என்கிற வேறுபாடு ஒழிய வேண்டும் என்று சொன்னார். தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து தனி நாடாக தெரிய வேண்டும். நாடு சொல்ல தம்பி, இது பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னது இதுதான் உண்மையான தமிழ் தேசியம். தலைவர் பிரபாகர் இங்கே தந்தை பெரியார் கோட்பாட்டு அளவில் முழங்கிக் கொண்டிருந்தார். தந்தை பெரியாரின் கோட்பாட்டை நடைமுறையில் நடத்தி காட்டிய மகத்தான மாவீரன் வேதகு பிரபாகரன். பெரியாருடைய கருத்தை தான் ஈழத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டினார். அந்த வகையில் தான் தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பிலிருந்தான் உருவாக வேண்டும். சாதி பெருமை பேசுபவன் போலி தமிழ் தேசியவாதி, சாதி பெருமையை பேசுவன் பார்ப்பானுடைய அடிமை, சாதி பெருமையை பேசுவன் பார்ப்பனி ஆதிக்கத்திற்கு அடிமணிந்து கிடக்கிறான் என்று பொருள், பார்ப்பனி ஆதிக்கத்தின் கைக்குள்ளியாக இருக்கிறான் என்று பொருள். எவனாக இருந்தாலும் சாதி பெருமை பேசுகிறவன் அவன் பார்ப்பனியத்துடைய அடிமையாக இருக்கிறான் என்று பொருள். சாதி பெருமையில் தான் தமிழ் தேசியம் இருக்கிறதா? எந்த முட்டாளாக சொல்லுவானா? அரசியல் அறிவியல் தெரிந்த யாராவது சொல்லுவார்களா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடந்தெடுத்த பொய்யனாக இருக்கிறார். எனவே தமிழர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு கவிநாடாக வேண்டும் என்கிற தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் இன்னைக்கு எல்லாம் பயன்படுறான். தலைவர் தந்தை பெரியார் ஒருபோதும் இந்திய அரசாங்கத்துக்கு பகிர்ந்ததே கிடையாது. தண்டனை கொடுக்குறியா? நீதிபதிக்கு போய் கேட்பாரு, ஐயா உங்க மனசுக்கு திருப்தி ஏற்பட வரையில், இந்த ஆட்சியாளர்கள் திருப்தி பெறுகிற வரையில் நான் செய்த செயலுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுங்கள், நான் சிறைக்கு செல்கிறேன் என்று சொன்ன ஒரு மகத்தான போராளி தந்தை பெரியார். நான் இந்த வேலையில் சொல்கிறேன், பெரியார் இயக்கங்களுக்கு நட்பின் அடிப்படையில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் பங்கேற்கிற இயக்கம், அவர்கள் தனிநாடுகள் பெரியாருடைய கொள்கையை முடங்க முடியாது, அவர்களுக்கு நெருக்கடி வரும். ஆனால் பெரியார் இயக்கங்கள் நடத்தக்கூடிய தோழர்கள் தந்தை பெரியார் இறுதிமூச்சு வரையில் எந்த கொள்கையை வழங்கினாரோ, சாதி ஒழிப்பும் தனித்தனி நாடும் எண்ணிரு கண்கள் என்று முழங்கினாரே, அந்த முழக்கத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று நான் இந்த நேரத்திலே கேட்க திரும்பப்படுகிறேன் தோழர்களே. அந்த முழக்கத்தை நாம் தொடர்ந்து முழங்கி போனால் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் முளைத்திருப்பார்களா?
உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நான் கேட்கிறேன், அது சீமானாக இருந்தால் யாராக இருந்தால், நீ உண்மையான தமிழ் தேசியவாதி என்று சொல்வாயானால் தந்தை பெரியார் விளங்கினாரே தனித்தமிழ் நாடு, அந்த தனித்தமிழ் நாடு விளக்கத்தை விளங்க தயாராக இருக்கிறாயா? நீ என்றைக்கு தனித்தமிழ் நாடு விளக்கத்தை முன்மொழியாயோ அன்றைக்குத்தான் நீ தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியாது, தமிழ் இன துரோகியாகத்தான் இருக்க முடியும் என்பதை இங்கே உறுதியாக சொல்லி சிங்காரவரும் தந்தை பெரியாரும் தமிழ்நாட்டுடைய இறையாண்மை மீட்பதற்கு, தமிழ் இனத்துடைய சுயநிலைய உரிமையை மீட்பதற்கு, தமிழ் இனத்துடைய விடுதலையை மீட்பதற்கு களமாடி அந்த வரலாற்றை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி முன்னெடுக்கக்கூடியவர்கள் தான் சிங்காரவேலருடைய உண்மையான வாரிசாக இருக்க முடியும். விடுதலை வேண்டிகள் சிங்காரவேலருடைய உண்மையான வாரிசாக இருக்கிற காரணத்தினால் தான் எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர்களும் வழங்கிய அந்த தமிழ் தேசிய விடுதலை அரசியலை தொடர்ந்து சமரசம் இல்லாமல் முன்னெடுக்கிறோம். எனவேதான் எங்கள் இலட்சியிலேயே நாங்கள் வைத்திருக்கிற அந்த விளக்கம் வேங்கைகளின் வேட்கை சமதர்ம தமிழ் தேச குடியரசு என்று நீங்கள் முழக்கத்தை வைத்திருக்கிறோம். எங்களுடைய இறுதி இலக்கு தமிழ் தேசத்தை படைக்க வேண்டும். அந்த தமிழ் தேசம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜனநாயக குடியரசாக இருக்க வேண்டும். அந்த ஜனநாயக குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமதர்ம தமிழ் தேசமாக இருக்க வேண்டும். சமதர்மம் என்றால் என்ன என்று சிங்காரவேலர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சமதர்மம் என்று சொன்னால் முதலில் சாதி ஒழிப்பு, அடுத்தது மத ஒழிப்பு, அதற்கு அடுத்து தனி உடைமை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, தனி உடைமை ஒழிப்பு, இது மூன்றும் சேர்ந்ததுதான் சமதர்மம் என்று சிங்காரவேலர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாரே. அந்த சமதர்மம் தமிழ் தேச குடியரசை நிறுவுவதுதான் விடுதலை வேண்டுகளின் இறுதி நிலைக்கு. அதை எங்குவோம், அதற்காக களமாடுவோம், மக்கள் மன்றத்தில் அந்த வேட்கத்தை தொடர்ந்து முயல்வோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த கூட்டத்தில் பொறுமை காத்து செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும், இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் அனைவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நெஞ்சம் நிறைய ஆசை இருக்கிறது. காலத்தின் அருமை கருதி, நேரத்தின் சூழல் கருதி அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.